மீனவன் தாக்கப்பட்டா கவலை கிடையாது. 3 தமிழன் வந்து கர்நாடக வனத்துறையால சுட்டு கொலை செய்யப்பட்டா கவலை கிடையாது. அமுதன் செத்து போனா கவலை கிடையாது. தனுஷ் செத்து போனா கவலை கிடையாது. திருசாவை மட்டும் பேசிருக்க. எப்படிப்பட்ட கேடு கட்ட இழிநிலை பாருங்க. நாடு சுதந்திரம் அடைஞ்ச நாடு ஆகஸ்ட் 5 முன் வரிசையில திருசா எதுக்காக உட்கார வச்ச? எதற்காக உட்கார வைத்தாய்? நீ நாட்டுக்கு என்ன சொல்ல வர்ற? என்ன சொல்ல வர்ற? திருசாவை பார்த்துக்க, அந்த மேடத்தை கவனிச்சுக்க. அவங்க ஒரு அதிகார மையம். எது? ஐபிஎஸ் அதிகாரி, ஐஏஎஸ் அதிகாரி நிக்கிறாங்க. திருசா மேடம் உட்கார்ந்து இருக்காங்க. தங்க தாரகை இல்ல. கேடுகட்ட நிலைமை. அன்பு மக்களே, ஒரு நடிகனுக்கு ஓட்டு போட்டு எங்க கொண்டா வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டை? திருசாவுக்கு தமிழ்நாட்டை ஆள ஆசை வந்துருச்சு. அவங்களே சொல்றாங்க பழைய காணொலியில, எனக்கு முதலமைச்சர் ஆகணும். இங்க போய் கேரளாவில் ஆகுங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. தமிழ்நாட்டிலே ஆசைப்படுறீங்க. எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போகுதுங்க. ஒரு அம்மா சொல்லுது, அவர் ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க, அவர் முதலமைச்சர் இருந்தா போதும், அவரை நாங்க பார்த்தா போதும். என்ன கொடுமை பாருங்க. அவர் முதலமைச்சர் இருந்தா போதுமா? 100 நாள் தானே இருக்கு. 100 நாள் தானே. 4 வருஷம் 9 மாசம் இருக்கு. நாம் தமிழர் கட்சி தொடக்கத்தை சொல்றோம், அது விஷம், வாயில வைக்காதன்னு. இல்ல நான் குடிச்சே தருவேன், சர்பத்து மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் 6 மாசத்துல தொண்டையை கம்மும். லைட்டா தொண்டையை கம்மிடா. விஷம்னா அப்படிதாங்க இருக்கும். 1 வருஷத்துல சோரி முடிஞ்சிடும். இந்த இடத்துல கஞ்சா விற்கப்படுது, இந்த இடத்துல அபின் விற்கப்படுதுன்னு காவல்துறைக்கு கூப்பிட்டு தகவல் சொன்னா, காவல்துறை கூப்பிட்டு தகவல் சொன்னோம் இந்த இடத்துல நிற்கிறான்னு சொல்லி. இதான் பிரச்சனை. அப்ப எப்படி சொல்லுவான்? நான் ரியல் தாய்மாமன், நான் ரியல் தாய்மாமன். அந்த கேடு கட்ட தாய்மாமன் எங்க போனார்? எங்கே போனார்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நான் அண்ணன், அவர்களின் பிள்ளைக்கு நான் தாய்மாமன் என்று சொன்னேன். அந்த தாய்மாமன் விஜய் எங்கே போனார்? சுதந்திரம் கொண்டாடப்படுற வேளையில கர்நாடக காட்டுக்குள்ள 3 தமிழன் கொலை செய்யப்படுறேன். 3 தமிழர்கள் கொலை செய்யப்பட்ட போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் ஆற்றிய எதிர்வினை என்ன? விஜய் சடங்குக்கு சம்பிரதாயத்துக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கு. அந்த அறிக்கையை படிச்சா டி.கே. சிவகுமாருக்கே கோபம் வராது. அறிக்கையில சொல்லப்படுது, கொலை செய்யப்பட்டிருக்காங்க, கண்மையாக கண்டிக்கிறேன், கண்மையாக கண்டிக்கிறேன். அது சொல்றாரு, விசாரணை குழு அமைக்கணும். எதுக்கு? அங்க 3 பேர் கொலை செய்யப்பட்டதுக்கு விசாரணை குழு அமைக்கணுமா? கொலை நடந்தா கொலை வழக்கு பதிவு பண்ணுவியா, விசாரணை குழு அமைப்பியா? எதுக்கு விசாரணை குழு அமைக்கணும்னு கேக்குற? விசாரணை குழு அமைச்சா விசாரணை குழு அறிக்கையை தாக்கல் பண்றதுக்கு 6 மாதத்துல இருந்து 1 வருஷம் ஆகும். 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம் ஆனா கூட கேட்க நாதி இல்லை. அப்ப அந்த காலத்துக்குள்ள இந்த சமூகம், இந்த ஊடகங்கள், இந்த அரசுகள் முழுதுமாக அந்த பிரச்சனையை விட்டு கடந்து பல கிலோமீட்டர் தூரம் வந்துடும். அப்ப கொலை வழக்கு போட்டு வனத்துறையினரை கைது பண்ணு என்று கேட்காது விசாரணை குழு வேணுங்கிறார். யாரு? விஜய். டி.கே. சிவகுமார் ரூட்டு போட்டு கொடுக்கிறதே விஜய் தான். அடுத்தா சொல்றாரு, இது போன்ற சம்பவங்கள் இனிமே நடக்காம பாத்துக்குங்க. தெரியாம பண்ணிட்டீங்க, இனிமே பண்ணாதீங்க. யாரு? தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய். மானங்கட்ட, கேடுகட்ட, ஈனங்கட்ட முதலமைச்சரை கொண்டாந்து வச்சுக்கிட்டு டி.கே. சிவகுமார் சொல்றாங்க. டி.கே. சிவகுமார் என்ன சொல்றான்? இது எங்க மாநில விவகாரம், நீ உன் வேலையை பாரு, எங்க மாநில நிர்வாகத்தை தலையிடக்கூடாதுங்கிறான். 3 தமிழர்களை கொண்டொழித்து விட்டு ஆணவத்தோட, அகம்பாவத்தோட பேசுறான் டி.கே. சிவகுமார். அந்த நாயோட புகைப்படத்துக்கு செருப்பு மாலை போட்டா இங்க இருக்கிற காவல்துறைக்கு எதுக்குடா ரோசம் வருது? எங்க செருப்புக்கு அவமானம்டா. அவன் படத்துக்கு செருப்பை போட்டோம்னா, சிவகுமார் படத்துக்கு யார் செருப்பு மாலை போட்டது? உனக்கு எதுக்கு ரோசம் வருது? உனக்கு எதுக்கு ரோசம் வருது? அவன் சொல்றாங்க, தமிழ்நாடு தலையிடக்கூடாது, தமிழ்நாடு இதை பத்தி பேசக்கூடாதுங்கிறான். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் வெகுண்டு எழுதுமா எழுதக்கூடாது. மூவேந்தர் முறை செஞ்சது தமிழ்நாடு, தாயின் முளைப்பாலோடு வீரம் உண்டது தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு யார் அதிகார மையம்? திருசா. இதை விட தமிழ்நாட்டை, தமிழர்களை, தமிழ் தேசத்தை இழிவுபடுத்த எதுவுமே கிடையாது. கேவலத்திலும் கேவலம். அவங்க வந்தால் நாங்க அவங்களுக்கு ஓட்டு போடுவோங்கிற ஒரு கூட்டம். கடந்த திமுக, இன்றைய தாவேகா எல்லாம் நாங்க போதையின் பிடியிலிருந்து மாணவர்களை மீட்டெடுப்போம், போதையின் பிடியிலிருந்து இளைஞர்களை மீட்டெடுப்போம். அதுவும் ஐயா ஸ்டாலின் சொன்னாங்க, போதையின் பாதையில போகாதீங்க அப்படின்னு. அப்ப என்ன தள்ளி அந்த பக்கமா போகணுமான்னு கேட்டோம். இப்ப ஐயா விஜய் அவர் என்ன சொல்றாரு? போதையை விடு, விளையாட்டை எடுங்குடு. நீ போதைன்னு எதை சொல்ல வர்ற? 717 கடையை மூடின சரி. முதலா ஆட்சிக்கு வந்த உடனே 717 கடையை மூடுறாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்த உடனே அவர் ஒரு 500 கடையை மூடினாரு. ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த உடனே அவர் ஒரு 500 கடையை மூடினாரு. அதற்கு முன்பு ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் அவங்களும் 500 கடையை மூடினாங்க. எல்லாரும் 500 கடை, 600 கடை, 700 கடையை மூடுறாங்க. ஆனால் மதுவோட விற்பனை குறையல. 48,000 கோடி 50,000 கோடியாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த கடையை மூட சொல்லிட்டு வேறொரு கடையை திறந்து விட்டுறது. இதுல போதையை ஒழிப்போம்னா எப்படி ஒழிப்பீங்க?
போதை பழக்கத்துக்கு எதிராக நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். போதை பழக்கத்துக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்துவது யார் வேலை? எந்தவித அதிகார வலிமையும் இல்லாத அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், அதோட வேலை விழிப்புணர்வு ஏற்படுத்துவது. அரசின் வேலை என்ன? போதைப் பொருட்கள் இல்லாத சமூகம் படைப்பது. எங்கேயுமே கஞ்சா கிடைக்காது, அபின் கிடைக்காது, குட்கா கிடைக்காது, எந்த போதைப் பொருளும் கிடைக்காதுன்னா அவன் எப்படி பயன்படுத்துவான், எப்படி பாவிப்பான்? நீ எதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற? போதைப் பொருட்களை முற்றாக ஒழிக்குமா அந்த அரசு? நாடு முழுக்க சொல்லு, ஒரு பொது தொலைபேசியில் கூட போதைப் பொருளை விற்பனை பண்ற மாதிரி கண்டறிஞ்சிங்கன்னா, போதைப் பொருளை பயன்படுத்துற மாதிரி கண்டறிஞ்சிங்கன்னா தகவல் சொல்லுங்க. நாங்க உங்களோட விவரங்களை பாதுகாப்பா வைப்போம், உங்களுக்கு தக்க சன்மானம் தருவோம்னு அறிவி. நாடு முழுக்க ஒரு பொது அறிவிப்பு, போதைப் பொருள் விற்பனை தொடர்பாக செய்தி தெரிந்தால் தகவல் சொல்லலாம்னு அறிவி. போர்க்கால அடிப்படையில் நாடு முழுக்க படைகளை உருவாக்கு, கண்காணிப்பு படை, உளவு படை போல உருவாக்கு. எங்க போதைப் பொருள் உழவுது, எங்க தடுக்கப்படுது, எங்க எடுக்கப்படுது, எல்லாத்தையும் கண்டறி. எதையுமே செய்யாம மராத்தான்ல ஓடுவாராம், போதையை விடு விளையாட்டு இடும்பாராம், போதை ஒழிஞ்சிருமா. யாரை ஏமாத்த இந்த வேலை? ஏன் போதையை ஒழிக்க மாட்டான்னா, போதையை போட்டு சட்டமன்றத்தில் உட்காந்துருக்கான். இப்ப நேத்து பார்க்கிறேன், சட்டமன்றத்தில் பேசுறாரு அந்த அமைச்சர். இந்தியாவோட கடந்த அடைக்க அற்புதமான யோசனை. என்ன யோசனை? விஜயோட சாதனையை பாராட்டுறாங்கல்ல, சேவையை பாராட்டுறாங்கல்ல. சேவையை பாராட்டுறவங்களுக்கெல்லாம் சேவை வரி போட்டா இந்தியாவோட கடனையை அடைச்சிடலாமா? தமிழ்நாட்டிலே வரி போட்டு தமிழ்நாட்டு கடனை அடைச்சு முடிச்சு விடுங்களேன். ஏன் இந்த பிரச்சனை? ஒரு பக்கம் போதைப் பொருளை பயன்படுத்தியவர் சட்டமன்றத்தில் இருக்கார், இன்னொருத்தர் போதைப் பொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி கொடுத்தவர் விஜயபாஸ்கர், அவர் அங்கதான் இருக்கார். ஆனா இவங்க போதைப் பொருட்களை இல்லாம ஒழிப்பாங்களாம். எவ்வளவு கொடுமை பாருங்க. 19 வயசு பிள்ளை அமுதன் அந்த தம்பி, கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஒரு எளிய பின்புலம் கொண்ட கல்வியின் வாசனை அறியாத ஒரு தலைமுறையிலிருந்து வந்த பிள்ளை, முதல் தலைமுறை பட்டதாரியா உருவான பிள்ளை. அவன் அந்த ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் தகவல் சொல்றான். யார் யார் போதைப் பொருட்களை பயன்படுத்துறா, யார் யார் போதைப் பொருட்களை விற்பனை பண்றான்னு அவன் தகவல் சொல்றான். அவன் தகவல் சொன்ன காரணத்துக்காகவே அவன் கொலை செய்யப்படுறான். அதுவும் ராஜ்மோகன் இருக்கார்ல, நம்ம அன்பிற்குரிய அண்ணன் ராஜ்மோகன், மனசாட்சியை தொலைச்சு விட்டு அப்படி அமைச்சர் பதவியில் என்ன சாதிக்க போறீங்க? இப்படி ஒரு பொழப்பா? அவர் சொல்றார் கோஷ்டி பூசல். மாணவர்கள் இருக்கிறாங்க 40 பேர், சரிபாதையே 20 பேர், 20 பேர் பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிறேன், இல்லை 20 பேர் ஒரு 10 பேர் 10 பேர் பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிறான்னா அது கோஷ்டி பூசல். ஆனா 20 பேர் சேர்ந்து ஒருத்தரை தாக்குறான், கொள்றான்னா அது எப்படா கோஷ்டி பூசலா இருக்கும்? 20 பேர்ல ஒருத்தனை கூட ஐயோ பாவமே அவன் தாக்கப்படுறானுங்கிற என்ன ஏன் பிறக்கல? எவனும் சாதாரணமா இல்லை, எல்லாம் போதை, கஞ்சா போதை. அந்த கஞ்சா போதையை போட்டுட்டு ஒரு 19 வயசு பிள்ளைய அடிச்சே கொண்டுட்டேன். இதை அந்த அந்த கல்லூரி நிர்வாகம் மூடி மறைக்குது. தம்பி கூட சொன்னாரு, அங்க ஆணுரை இருக்குது, அங்க கஞ்சா பொட்டலம் இருக்குது, நீ மாணவர் விடுதி நடத்துறியா விபச்சார விடுதி நடத்துறியா? உன் கல்லூரி நிர்வாகம் ஒரு மாணவனை இழந்த பிறகு என்ன மாதிரி பதில் சொல்லுது? பாதிக்கப்பட்டவனை குற்றவாளியா சித்தரிக்கிற. அவன் இறந்து போயிட்டான், ஒரே பிள்ளை இழந்து தாய் தந்தையர் தவிக்கிறாங்க. அந்த தாய் தந்தையர் இன்னும் 40 ஆண்டு காலம் வாழணும்னா எந்த பிடிமானத்தில் வாழ்வாங்க? எந்த பிடிமானத்தில், எந்த நம்பிக்கையில் வாழ்வாங்க? இனிமே வாழ்க்கை என்ன இருக்கு? ஒரே மகன், அந்த மகனுக்காக வாயை கட்டி வயத்தை கட்டி ஒருவேளை ஒழுங்கா சாப்பிடாம சிறுக சிறுக பணத்தை சேகரித்து ஒரு பெரிய பொறியியல் கல்விக்கு கொண்டு போனோம்னா, அவனை படிக்க வச்சோம்னா பெரிய ஆளாயிருவான், நம்ம தலைமுறை தழைச்சிடும், நம்ம வாழ்வு செழிச்சிடும் நம்பிக்கையோடு கள்ளக்குறிச்சியிலேருந்து கோயம்புத்தூருக்கு அனுப்பி வச்சா அவன் நல்ல பிள்ளையா போதைப் பொருட்களை பயன்படுத்த உங்க வார்த்தை சொல்லிட்டான். அதுக்கு 20 பேர் அடிச்சு கொள்றான்னா அதை இந்த சமூகம் பாதிக்கப்பட்டவனை குற்றவாளியாக்கி அவன் தான் தப்பு பண்ணான்னு அவன் மேலே தூக்கி பழிய போறதா எந்த விதத்துல நியாயம்? எந்த விதத்துல நியாயம்?
அதே போல திருவொற்றியூர்ல தனுஷ்னு ஒரு தம்பி, பள்ளிக்கூடம் படிக்கிற தம்பி, அவனும் அங்க கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் புழக்கத்தை பத்தி தகவல் சொல்றான். அவன் தகவல் சொன்னதற்காக அவனும் கொலை செய்யப்படுறான். அவர் கோட் சூட்டை போட்டுக்கிட்டு ஒய்யாரமா உட்கார்ந்துருக்காரு. யார் வீட்டில் இளவு விழுந்தான்னு, எவன் செத்தான்னு, எக்கடி போட்டு போனான்னு எதை பத்தியும் கவலை இல்லை, ஒரு கவலையும் இல்லை. சந்து சிரிச்சு போய் நிற்குது நாடு. வடநாட்டை பார்த்து தமிழ்நாடு கேலி பண்ணுச்சு, தமிழ்நாடை பார்த்து வடநாடு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியா கேலி பண்ணுது. என்னடா தமிழ்நாடுன்னா அப்படி நீங்க இப்படி நீங்க அறிவு நீங்க, தன்மானம் நீங்க, பகுத்தறிவு நீங்க, சுயமரியாதை நீங்க, தமிழ்நாட்டை பத்தி என்னமோ சொன்னீங்க, ஒரு நடிகங்காலில் விழுந்துட்டீங்களான்னு காலி துப்புறேன். கொடுமை. நாடு முழுக்க சுதந்திர நாள் கொண்டாடுறாங்க, நாடு விடுதலை பெற்று விட்டதுன்ட்டு. அடிமை இந்தியாவில் ஜாலியன் வாலாபாக்களை சுட்டு கொன்னான், அன்னைக்கு தாக்குனான். அந்த கொடுமைகள்லேருந்து விடுபட்டுட்டோம்னு நாடு கொண்டாடப்படுது சுதந்திர நாள். அந்த சுதந்திர நாள் கொண்டாடப்படுற வேளையில் கர்நாடக காட்டுக்குள்ள 3 தமிழன் கொலை செய்யப்படுறேன். அதுக்கு என்ன சொல்லுது கர்நாடக அரசு? அவன் மான் வேட்டையாட வந்தான், மான் வேட்டையாட வந்தான், நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். நாங்கள் பிடிச்ச உடனே அவங்க துப்பாக்கி எடுத்து சுட பார்த்தாங்க, நாங்கள் தற்காப்புக்காக ஒரு வழி இல்லாமல் நாங்கள் திரும்ப சுட்டோம்ங்கிறேன். காலங்காலமாக என்கவுண்டர் பண்ணுறப்ப என்ன கதை சொல்கிறானோ வரி மாறாமல் அதே கதையை சொல்கிறேன். ஆனால் நடந்தது 14ஆம் தேதி. 14ஆம் தேதி அவங்க வளர்க்கக்கூடிய மாடுகள் காணாமல் போகுது. அந்த மாடுகளை தேடி, மேய்ச்சலுக்கு போன மாடுகள் தேடி காட்டுக்குள்ளே போகிறாங்க. காட்டுக்குள்ளே போகிறப்ப மாட்டை பிடிக்க முடியல. மாடு சிங்கத்திட்டையோ புலிட்டையோ மாட்டிடக்கூடாதுன்ட்டு அவங்க தேடி போகிறாங்க. மாட்டை பிடிக்க முடியல. தேடி தேடி களைச்சி போய் ஒரு பாறையில் படுத்துடுறாங்க. அவங்கள பிடிச்சி இந்த வனத்துறை சுட்டு கொள்ளுது. ஏன்னா அவன் தமிழன், கேட்க நாதியற்றவன். 3 பேரை சுட்டு கொண்டுட்டாங்க. ஒருவேளை கர்நாடக அரசு சொல்வது போல மானை வேட்டையாடிய ஆட்களாக நபர்களாக இருந்தால் கூட வழக்கு போடு, நீ வழக்கு போடு, சிறைப்படுத்து, கைது செய். சுட்டு கொள்றதுக்கு யாரா உரிமை கொடுத்தது? யார் உரிமை கொடுத்தது? சுட்டு கொன்னுட்டான் அநியாயமா. இன்னைக்கு அன்பு மக்களே, கேட்க நாதியற்ற இனம் தமிழினம். உங்களை அடிச்சாலோ மிதிச்சாலோ கொன்னாலோ கேட்க நாதி இல்லை. மீன் பிடிக்க போறோம் தினந்தோறும் ராமேஸ்வரத்தில் அல்லது நாகப்பட்டினத்தில் மீன் பிடிக்க போறப்ப நடுக்கடலை வச்சு அடிக்கிறான், உதைக்கிறான், கொலை பண்றான். 800 மீனவனை கொண்டிருக்கான் நடுகு கடல்ல வச்சு. இது வரைக்கும் கேட்க நாதி இல்லை. 2 மலையாளிகள், 2 மலையாளிகளை கடற்கொள்ளை நினைச்சு இத்தாலி கடற்படை கொன்றுது. 2 பேர் கொலை செய்யப்பட்டதற்காக கேரள அரசு இத்தாலியோட பிடரி முடியை பிடிச்சு இழுத்துட்டான். பன்னாட்டு நீதிமன்றம் போயிட்டான், சர்வதேச நீதிமன்றம். எப்படியா என் நிலத்தோட மகனை கொள்ளலாம்ட்டு 2 பேர். ஆனா 800 மீனவன் கொலை செய்யப்பட்டிருக்கான். நடுக்கடலை வச்சு தாக்குறது, சித்திரவதை பண்றது, என்னென்ன கொடுமை இருக்கும் அத்தனை கொடுமையும் பண்றது. எத்தனை மீனவர்கள் செத்து போனார்கள் நடுக்கடலுக்குள்ள. எந்த அரசு தடுத்தது? எந்த அரசு வெகுண்டெழுந்தது? ஒண்ணும் இல்லை. 2015 ஆந்திர காட்டுக்குள்ள திருப்பதிக்கு அருகாமையில் வனப்பகுதிக்குள்ள வச்சு 20 தமிழனை காக்கை குருவியை சுடுவது போல சுட்டு கொன்னான். அதுக்கு சொன்ன காரணம் செம்மரக்கட்டை கடத்த வந்த கடத்தல்காரர்கள். ஆனா கடைசி அந்த புகைப்படத்தை பார்க்கிறப்ப அந்த கொலை செய்யப்பட்ட தமிழர்களோட கால்களில் எண்கள் போடப்பட்டிருக்கு, 1 2 3 4ன்னு. ஏன்னா ஏற்கனவே கொன்னுட்டு பிணவர்களை கொண்டு அடுக்கி வச்சுட்டு திரும்ப கொண்டாந்து அங்கே போடுறேன். இப்போ இந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டாங்கல்ல, அவங்க உடைமைகள்னு காட்டப்படுது. அதை பார்த்தா ஒரு புது ரப்பர் செருப்பு இருக்கு, புது ரப்பர் செருப்பு. ஏன்னா இது திட்டமிடப்பட்ட படுகொலை, அதுவும் தமிழங்கிற காரணத்துக்காக நிகழ்த்தப்பட்ட இனப்படுகொலை. காவிரியிலே தண்ணி கட்டு போராடுகிற போதெல்லாம் கர்நாடகாவில் வாழக்கூடிய தமிழ்னா அடிச்சு உதப்பான். நடக்குதில்ல. 91 காவிரி நடுவர்மன்றம் இடைக்கால திருப்பி அமல்படுத்த சொல்லி தமிழ்நாட்டில் போராட்டம் அடித்த போது கர்நாடகாவில் வாழ்ந்த தமிழர்களை துரத்தி துரத்தி அடித்தான்.
நூற்றுக்கணக்கான தமிழர்களை கொண்டு குவிச்சான். பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை மூட்டை முடிச்சை கட்டிக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு விரட்டி விட்டான். தமிழ் பெண்களை மானவங்கப்படுத்தினான். 91 2014-15 50 கேபிஎன் பேருந்துகளை வந்து கர்நாடகாவில் நடுச்சாலை வச்சு கொளுத்தினான். என்ன செய்ய முடிஞ்சு? நாளைக்கு மேகதாது அணை கட்ட கூடாது என்று தமிழ்நாட்டில் போராட்டம் வெடிக்கிற போது கர்நாடகாவில் இன கலவரம் வெடிக்கும். நடக்குதா இல்லையா பாருங்க. ஏன்னா அவளுக்கு தெளிவா தெரியும் தமிழன்னா அடிக்கணும், அதனால அடிச்சு கொண்டுட்டேன். என்ன நிலைமை பாருங்க. 3 தமிழர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கர்நாடக வனப்பகுதியில் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவங்க மேட்டூர் அணை கட்டப்படுற வேளையில் அன்னைக்கு வீடுகளை இழந்து வாழ்விடத்தை இழந்து புலம்பெயர்ந்து எல்லைப்பகுதிக்கு போனவங்க தான் அவங்க. தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட தமிழர்கள் தான். அவங்க கொலை செய்யப்படுறாங்க. தமிழ்நாட்டு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசு என்ன பண்ணுது? தாவேக அரசு என்ன பண்ணுது? 3 தமிழர்கள் கொலை செய்யப்பட்ட போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் ஆற்றிய எதிர்வினை என்ன? விஜய் சடங்குக்கு சம்பிரதாயத்துக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அந்த அறிக்கையை படிச்சா டி.கே. சிவகுமாருக்கே கோபம் வராது. அறிக்கையில் சொல்லப்படுது, கொலை செய்யப்பட்டிருக்காங்க, கண்மையாக கண்டிக்கிறேன், கண்மையாக வண்டிக்கிறேன். சொல்றாரு விசாரணை குழு அமைக்கணும். எதுக்கு? அங்க 3 பேர் கொலை செய்யப்பட்டதுக்கு விசாரணை குழு அமைக்கணுமா? கொலை நடந்தா கொலை வழக்கு பதிவு பண்ணுவியா, விசாரணை குழு அமைப்பியா? எதுக்கு விசாரணை குழு அமைக்கணும்னு கேட்குற? விசாரணை குழு அமைச்சா விசாரணை குழு அறிக்கையை தாக்கல் பண்றதுக்கு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆகும். 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் ஆனால் கூட கேட்க நாதி இல்லை. அப்ப அந்த காலத்துக்குள்ள இந்த சமூகம், இந்த ஊடகங்கள், இந்த அரசுகள் முழுதுமாக அந்த பிரச்சனையை விட்டு கடந்து பல கிலோமீட்டர் தூரம் வந்துடும். அப்ப கொலை வழக்கு போட்டு வனத்துறையினரை கைது பண்ணு என்று கேட்காது விசாரணை குழு வேணுங்கிறார். யாரு? விஜய். டி.கே. சிவகுமார் ரூட்டு போட்டு கொடுக்கிறதே விஜய் தான். அடுத்தா சொல்றாரு, இது போன்ற சம்பவங்கள் இனிமே நடக்காம பார்த்துக்குங்க, தெரியாம பண்ணிட்டீங்க, இனிமே பண்ணாதீங்க. யாரு? தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய். மானங்கட்ட கேடுகட்ட ஈனங்கட்ட முதலமைச்சரை கொண்டாந்து வச்சுக்கிட்டு நீ சிந்திச்சு பாருங்களேன். தம்பி பேரைவாளன் குறிப்பிட்டு சொன்னது போல 2023 மார்ச் மாதம் பீகார் சட்டமன்றத்தில் பாஜக வந்து ஒரு குரலை எழுப்புது. தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பீகாரிகள் தாக்கப்படுறாங்க, கழுத்தை நெரிச்சு கொலை செய்யப்படுறாங்க, அவங்க அச்சுறுத்தப்படுறாங்க, அவங்க பாதுகாப்பாக வாழல. அப்ப தமிழ்நாட்டில் பீகாரிகள் கொலை செய்யப்படுறப்ப பீகாரி முதலமைச்சர் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் வேடிக்கை பார்க்கிறாரு. அப்படின்னு பாஜக எதிர்கட்சியான பாஜக பீகார் சட்டமன்றத்தில் குரல் எழுப்புறேன். ஒரு அமளி துமளி ஆகி பெரும் கூச்சலாகி நிதிஷ்குமாரை வந்து ராஜினாமா பண்ணிட்டு போங்கிறான். ஒரு கட்டத்தில் ஒரு ஒருமித்த முடிவுக்கு வர்றாங்க. தமிழ்நாட்டுக்கு கூட்டுக்குழு அனுப்பணும் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. கூட்டுக்குழு அனுப்பணுங்கிற முடிவெடுத்து 4 பேர் கொண்ட குழு வந்து தமிழ்நாட்டுக்கு வருது, பீகார்லேருந்து வருது. ஆனால் தமிழ்நாட்டில் பீகார்கள் கொலை செய்யப்பட்டாங்களான்னா இல்லை, அது அப்பட்டமான பச்சை பொய். அது வந்து ஒரு வதந்தி, ஒரு புரளி, ஒரு பொய். ஆனால் பொய் செய்திக்கு கூட்டுக்குழுவை பீகார்லேருந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்புகிறேன். அனுப்பின உடனே தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது? இங்கே கோயம்புத்தூர், சென்னை, திருப்பூர் போன்ற தொழில் நகரங்களுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய பீகார் தொழிலாளர்களை பார்த்து இந்தியில் துண்டறிக்கை கொடுக்குது. யாரு? காவல்துறை, மாவட்ட ஆட்சியர்கள்லாம் இந்தியில் துண்டறிக்கை கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. ஒரு பொது தொலைபேசி எண் கொடுத்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு பீகார்காரர்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பீகார்காரர்களை வச்சு வேலை வாங்குறாங்க பாருங்க. இங்கே இருக்கக்கூடிய முதலாளிகள் அவங்களோட அவசரமாக கூட்டம் போடுறாங்க. அடுத்ததாக அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஐயா ஸ்டாலின் உடனடியாக சொல்றாரு, பீகார் தொழிலாளர்கள் வந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சியில் வந்து முக்கிய பங்காற்றுறாங்க, அவங்களோட பாதுகாப்பு முக்கியமானது, இங்கே அங்கே எந்த தீங்கு வராங்க பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அதுக்கு பிறகு நிதிஷ்குமாருக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு இங்கே பீகார்காரங்க பாதுகாப்பாக இருக்காங்கிற உத்தரவாதத்தை தொலைபேசியை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் திமுகவோட நாடாளுமன்ற குழு தலைவர் டி.ஆர். பாலு பீகார் தலைநகர் பாட்னாவுக்கு கிளம்பி போய் தமிழ்நாட்டில் பீகார்காரங்க நிலைமை என்னங்கிற அறிக்கையை தாக்கல் பண்றாரு நிதிஷ்குமார்ட்ட. ஒரே ஒரு வதந்திங்க,
தமிழ்நாட்டில் ஒரு பீகார்காரன் கொலை செய்யப்பட்டான்னு ஒரு வதந்திக்கு சட்டமன்றம் குலுங்குது. நிதிஷ்குமார பதவி விலகி போங்கிறான். அங்கேருந்து கூட்டுக்குழு வருது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க அரசு எந்திரம் பீகார் தொழிலாளர்களுக்காக வேலை செய்யுது. ஒரே ஒருத்தன் கொலை செய்யப்பட்டான்னு ஒரு வதந்திக்கு. ஆனா 3 தமிழன் கொலை செய்யப்பட்டான். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கண்டிச்சாரா? டி.கே. சிவகுமார் சொல்றாங்க. டி.கே. சிவகுமார் என்ன சொல்றான்? இது எங்க மாநில விவகாரம், நீ உன் வேலையை பாரு, எங்க மாநில நிர்வாகத்தை தலையிடக்கூடாதுங்கிறான். 3 தமிழர்களை கொன்றொழித்து விட்டு ஆணவத்தோட அகம்பாவத்தோட பேசுறான் டி.கே. சிவகுமார். அந்த நாயோட புகைப்படத்துக்கு செருப்பு மாலையை போட்டா இங்க இருக்கிற காவல்துறைக்கு எதுக்குடா ரோசம் வருது? எங்க செருப்புக்கு அவமானம்டா. அவன் படத்துக்கு செருப்பை போட்டோம்னா, சிவகுமார் படத்துக்கு யார் செருப்பு மாலை போட்டது? உனக்கு எதுக்கு ரோசம் வருது? உனக்கு எதுக்கு ரோசம் வருது? அவன் சொல்றாங்க தமிழ்நாடு தலையிடக்கூடாது, தமிழ்நாடு இதை பத்தி பேசக்கூடாதுங்கிறான். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் வெகுண்டு எழுதணுமா எழுதக்கூடாது? ஏன் வாய் திறக்கல? டி.கே. சிவகுமாரையும் கண்டிக்கல. காவிரி சிக்கலை பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்க முடியாதுன்னு சொல்றோம். இல்ல, நான் பேச்சுவார்த்தை மூலமா தான் தீர்ப்பேன், நான் கிளம்பி போவேன் கர்நாடகாவுக்குங்கிறீங்க. இதை நீங்க பேச்சுவார்த்தை மூலம் பேசலாம். நாளைக்கு வர்றாரு டி.கே. சிவகுமார், சென்னைக்கு வர்றாரு. தென்மண்டல முதலமைச்சர் கூட்டம் நடக்க போகுது அமித்ஷா தலைமையில். அந்த டி.கே. சிவகுமார் சொல்லலாமே, நீங்க அந்த வனத்துறையினர் மீது கொலை வழக்கு போட்டு சிறைப்படுத்துங்க, இல்லைன்னா பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு பேசலாமே. ஏன் கல்லூரி மங்க மாதிரி உட்கார்ந்து தொலைல? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க மக்களுக்கு எந்த துரோகமும் பண்ணல, எந்த பாதகமும் விளைவிக்கல. நாங்க மக்களுக்கு தான் எதுவும் பண்ணல. ஒரு இடத்துல வெற்றி பெறல, சட்டமன்ற உறுப்பினரோ பார்லிமெண்ட் உறுப்பினரோ எதுவும் இல்லை. மன நிறைவா நிம்மதியா துடிவோடு நிற்கிறோம். நீ 108 இடம் ஜெயிச்சும் கதற, புலம்புற, கண்ணீர் அடிக்கிற, ஐயோ பேசுறானே. பேசுவோம்டா, பேசுவோம். நீ விஜய் கரிஸ்மாட்டிக் லீடர், கரிய புசாம விட மாட்டோம். நீ எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு ஊருக்கு சொல்லணுமா இல்லையா? விஜயை பேசக்கூடாது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆயிட்டாரு. தமிழ்நாட்டுக்கு எண்ணற்ற பெருமிதங்கள் இருந்துச்சு, சிறப்புகள் இருந்துச்சு. தமிழ்நாடு தனித்துவமிக்க மாநிலம், இந்தியாவிலே அரசியல் புரிதல் கொண்ட மாநிலம். ஒரே தேர்தல் முடிச்சு விட்டாங்க. இந்த ஒரு தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு இருந்த பெருமிதங்கள், சிறப்புகள், வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் உடைஞ்சு போச்சு. புஷி ஆனந்த் அமைச்சர்னு 3 மாசம் ஆகி நம்மளால நம்ப முடியல. அவருக்கு தான் தமிழ் வராது அப்படின்னு பார்த்தா முதலமைச்சர் சொல்றாரு 5934 கோடிங்கிறார். 5934 கோடியா? ராமானுஜெல்லாம் புரண்டு படுத்துவாரா? தமிழும் வர மாட்டேங்குது, கணிதமும் வர மாட்டேங்குது, நிர்வாகம் வர மாட்டேங்குது. ஆனா மக்களை நம்ப வைக்கிறாங்க. என்ன நம்ப வைக்கிறாங்க? கஜானா காலி ஆயிடுச்சான். காலியானதால விஜய் சொந்த காசை போட்டு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காராம். எங்க சொல்றாங்க உண்மையிலே 1,00,000 கோடிங்க முதலீட்டை கொண்டு வந்துட்டாரு. இந்த ஒரு படத்தில் சொல்ல முடியல, 1000 1 கோடி. இப்ப 1 கோடி நீ பார்த்தங்கிற மாதிரி 1,00,000 கோடி முதலீட. காசா பணமா அடிச்சு விடு. ஏன்னா விஜய் என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம் இருக்கு. விஜயை ஒரு தலைவருங்கிறான், விஜயை தமிழ்நாட்டின் முதலமைச்சருங்கிறான். விஜய் தமிழ்நாட்டோட முக்கியத்துவம் வாய்ந்த இன்ஃப்ளூயன்சர். இன்ஸ்டாகிராமில் 5000 ஃபாலோவர்ஸ் இருக்கும், 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்கும், 1,00,000 ஃபாலோவர்ஸ் இருக்கும். விஜய்க்கு ஒரு 5 கோடி ஃபாலோவர்ஸ் இருக்கு. அவர் என்ன சொன்னாலும் கண்மூடித்தனமா நம்புவான். சூரியன் கிழக்க உதிக்கல, வடக்க உதிக்குது. ஆமா, நேற்று காலை நான் பார்த்தேன். புயர்ப்பு விசையை கண்டுபிடிச்சது புஷி ஆனந்த். ஆமா, 7ஆம் வகுப்பு பாடத்தில் நான் படிச்சிருக்கேன். தொலைபேசியை கண்டுபிடிச்சது அலெக்சாண்டர் கிரகாம்பெல் ஆதவர்ஜனா. ஆமா, எங்க பெரியம்மா கூட சொல்லிச்சு. இப்படி என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு கேடப்பய கூட்டம் தமிழ்நாட்டில் பெரும்பகுதியா இருக்குது. அந்த கூட்டம் தான் விஜய்க்கான மூலதனம். என்ன ஆணவம், என்ன அகம்பாவம். அன்பு தம்பி ரமேஷ் அறநிலையத்துறை அமைச்சர் விஜய் வர்றப்ப இருந்துச்சு நிக்கணுமா? கர்நாடகாரன் காரி துப்புறான், கேளவன் பேசுறான். ஒரு அமைச்சருக்கு ஏன் ரோசம் வரல? ஏன் ரோசம் வரல? எப்படிப்பட்ட நிலைமை பாருங்க. காவிரி படுகையில் முப்போகம் விவசாயம், குருவை, சம்பா, தாளடிங்கன்னு முப்போகம் விவசாயம் நடக்கும். அதில் குருவை சாகுபடிக்கு ஒவ்வொரு ஆண்டும்
ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படுறது வழக்கம். இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படல. நீர்வளத்துறை அமைச்சர் புஷியானந்த் அதை பத்தி கேட்டா அவர் வாயே திறக்கல. ஆனா என்ன சொல்றாரு, ஜனநாயகன் படம் ரிலீஸாக போகுது, திருவிழா போல கொண்டாடுங்க, மேட்டூர் அணையிலிருந்து தண்ணி ரிலீஸாக போகுது, விவசாயிகள் திருவிழா போல கொண்டாடுங்கன்னு சொல்லியிருந்தா நீர்வளத்துறை அமைச்சர். ஜனநாயகன் படம் ரிலீஸாக போகுதுன்னா கரூர்ல 41 பேர் செத்து விழுந்த போது எவனும் களத்தில் இல்லை, விட்டு ஓடி போனான், ஓடி காலி பையன் மாதிரி எல்லாரும் விட்டு ஓடி போயிட்டாங்க. ஆனா ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு கதறி கதறி எடுக்கிறான். அப்படி ஏதாவது படத்தில் ஏதாவது வச்சு கொலையா கொடுறாங்களா? இந்த படத்தை எல்லாம் பார்க்க வச்சிட்டாங்களே என்ன அழுவுறீங்களா? எதுக்கு அழுவுறீங்க? எதுக்கு அழுவுறீங்க? இதே தாவேக்காவோட ஆட்சி காலத்தில் பெரியபாளையம் கும்மிடிப்பூண்டி பக்கம் பெரியபாளையத்தில் 18 பெண் தொழிலாளர்கள் அம்மோனியா வாயு வெளிப்பட்டு இறந்து போறாங்க. 18 பேர். அங்க போய் எந்த அமைச்சரும் பார்க்கல. இறந்து போன உடம்பை பார்த்து யாரும் கண்ணீர் வெடிக்கல. ஆனா படத்தை பார்த்து கண்ணீர் வெடிக்கிறேன். இங்க வந்தான எத்தனை அமைச்சர் வந்தாங்க? ராஜ்மோகன் வந்தாரா? எத்தனை அமைச்சர் வந்து பார்த்தான்? ஒரு அமைச்சரும் வரல. இங்க ஒரு அமைச்சர் இருக்காரு விக்னேஷ்னு, நிதானமா பேசுவாப்புல, ஆனா போதைய வளர்ப்பாப்புல. என்ன சொல்றாரு, நாங்க டாஸ்மாக்ல புதிய சிஸ்டம் கொண்டு வர்றோம், இனிமே சரக்கு இருக்கா இல்லையான்னு நீங்க கடையில் போய் கேட்க தேவையில்லை, சரக்கு அடிக்கணும்னு தோணுச்சுன்னா வீட்டிலே உட்காந்துட்டு போட்டு பாருங்க, நெட்ல எந்த சரக்கு வேணுமோ நீங்க புக் பண்ணிக்கலாங்கிறாப்புல. இது மதுவை ஊக்குவிக்குமா, மதுவிலக்கை நோக்கி இந்த சமூகத்தை கொண்டு போகுமா? அப்ப எதை பற்றியும் எந்த கவலையும் இல்லாத ஆட்சியாளர்கள் கேடுகட்டவங்க கையில் நாட்டா கொடுத்துட்டாங்க. கேட்டா விஜயை பிடிக்கும். ஒரு நடிகனை நல்லா நடிச்சிருக்காருன்னு கொண்டாடலாம். நடிச்சிருக்காரு நாட்டத்துக்கு கொடுக்கிற பேரவளம் இங்கே தான் நடக்குது. ஆந்திராவில் திரைக்கவர்ச்சி அதிகம். ஆந்திராவில் அங்க NT ராமராவுக்கு ஆட்சியை கொடுத்தான் குறுகிய காலத்தில், 8 ஆண்டு காலத்தில். ஆனா ஆந்திராவை சேர்ந்த பவன் கல்யாண் விமர்சிக்கிறார் தமிழ்நாட்டை பார்த்து. ஏன்னா அப்படி ஆகி போச்சு. எங்க தேர்தல் காலத்தில் கூட உழைப்பை போடாத ஒரு கூட்டத்தில் கொண்ட அதிகாரத்தை கொடுத்துட்டீங்க. தேர்தல் காலத்தில் கூட நரேந்திர மோடி மீது அமித்ஷா மீது 1000 விமர்சனம் இருக்கிறது. 100 விழுக்காடு நாங்க எதுக்குறோம். ஆனா அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் தேர்தல் காலம்னா அவன் நம்புகிற கோட்பாட்டை பரப்புறான். நாடு முழுக்க பரப்ப போறாங்க. தேர்தல் பாதை இல்லாத திராவிட கழக தலைவர் வீரமணி தொடர்ச்சியாக 10 நாட்கள் பரப்புரைச்சாரு தான் நம்புகிற கோட்பாட்டை. ஆனா தேர்தல் காலத்தில் பரப்புரைக்கே வராம படுத்து கிடந்த கூட்டத்தை கொண்ட அதிகாரத்தை கொடுத்துட்டீங்க. சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்னு யார் யாரும் ஆயிட்டான். சாமானிய மக்கள் அதிகாரத்துக்கு போகலாம், ஆனா நோக்கமற்றம் போகக்கூடாது. நீ சிந்திச்சு பாருங்களேன், நல்ல கண்ணுங்கிற மகத்தான தலைவனுக்கு கிடைக்காத மக்கள் பிரதிநிதிங்கிற பெரு வாய்ப்பு கண்ட கண்ட புறம்போக்குக்கும் பரதேசியும் கிடைச்சிருச்சு. அதற்கான விளைவை நாடு அனுபவிக்கும், மக்களும் அனுபவிப்பாங்க. நீ சிந்திச்சு பாருங்களேன், இந்த நாட்டில் தேசிய கட்சிகளோட ஆட்சியை வீழ்த்தி ஒரு மாநில கட்சி ஆட்சியை பிடித்ததுன்னா அது அண்ணா தலைமையிலான திமுக தான். 1967 காங்கிரஸை வீழ்த்தி அண்ணா ஆட்சியை பிடிக்கிறாரு. அண்ணா முதலமைச்சராக பதவியேற்க போறாரு. அண்ணா முதலமைச்சராக பதவியேற்க போறப்ப கார்ல ஏற போறாரு. அண்ணாவோட மனைவி ராணி தூரத்தில் காத்து கிடக்கிறாங்க. தன் கணவர் தன்னையும் கூட்டு போவாரு, அவர் முதலமைச்சராக பதவியேற்கிறத நாம பார்க்கலான்ட்டு. அண்ணா கூட்டு போகல, கார்ல ஏறுறாரு. தொண்டர்கள் சொல்றாங்க, அண்ணியும் கூட்டு போகலாம்ல, நீங்க முதலமைச்சராகிறத பார்க்கணுங்கிற ஆசை அவங்களுக்கு இருக்காதான்னு கேட்குறாங்க. அதுக்கு அண்ணா சொல்றாரு, கட்சிக்கும் குடும்பத்துக்கும் இடையே இடைவெளி வேணும், கொண்டாந்து திணிக்கக்கூடாது, குடும்பத்தை கொண்டாந்து திணிக்கக்கூடாதுன்னு தன் மனைவியை கூட தான் முதலமைச்சராக பதவியேற்கிற நிகழ்வில் அழைத்து போக மறுத்த அறிஞர் அண்ணா பிறந்த நிலத்தில் திருசாவை முதல் வருஷத்தில் உட்கார வச்சிருக்காரு விஜய். என்னென்ன கரும சண்டாளத்தை இந்த நாடு பார்க்க போதோ தெரியல. நாவலரும் பாவலரும் ஆண்டு இருந்த நாடு நாம் தமிழர் நாம் தமிழர் என்று பாடுன்னா, மூவேந்தர் முறை செஞ்சது தமிழ்நாடு, தாயின் முளைப்பாலோடு வீரம் உண்டது தமிழ்நாடுன்னா, அந்த தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு யார் அதிகார மையம்? திருசா.
இதை விட தமிழ்நாட்டை, தமிழர்களை, தமிழ் தேசியத்தை இழிவுபடுத்த எதுவுமே கிடையாது. கேவலத்திலும் கேவலம். அவங்க வந்தாலும் நாங்கள் அவங்களுக்கு ஓட்டு போடுவோங்கிறேன் ஒரு கூட்டம். எங்க போய் சொல்லி தொலைக்கிறது இந்த கருமங்களை? நம்மளை அடிச்சா கேட்க நாதி இல்லை. திமுக ஆட்சி காலத்தில் போராடணும், அதிமுக ஆட்சி காலத்தில் போராடணும், தாவேக ஆட்சி காலத்தையும் போராடுறோம். ஏன்னா அதிகாரம் மக்களுக்கானதா இல்லை, அதனால மக்களுக்காக போராட வேண்டிய நிலை இருக்குது. நீ திரைப்படத்தில் பார்க்கறல விஜய், அந்த படத்தில் வில்லனா ஒருத்தரப்பான்ல, அந்த வில்லனை விட 100 மடங்கு மோசமான மனநிலை கொண்ட ஆள் தான் விஜய். இதான் சத்தியம். கத்தி படத்தில் விஜய் வந்து போராடுவார் விவசாயிகளுக்காக. காத்திலே ஊழல் பண்றாங்க, 2G பாரு, தண்ணியை வச்சு வியாபாரம் பண்றாங்க பாரு. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? தாவேகாவின் ஆட்சியிலே சேலம் மாநகராட்சி பன்னாட்டு நிறுவனத்துக்கு தண்ணீர் விநியோகத்தை கொடுத்திருக்கு. யார் இந்த நிறுவனம்? பொலிவியா போன்ற பல நாடுகளில் நீர்வளத்தை சுரண்டி அந்த மக்களை படாத பாடுபடுத்தியவன். அந்த நிறுவனத்தை சேலத்துக்கு அழைத்து வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கிறது. திமுக ஒப்பந்தம் போட்டாங்க, ஒப்பந்தத்தை அவங்க நீடிச்சிருக்காங்க. தாவேக படத்தில் விவசாயிகளுக்காக பேசுவாரு, என் உசிரே போனாலும் சரி விவசாயத்தை விடாதீங்க பாரு. ஆனா தாவேக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி, நாங்கள் பயிர் கடனை தள்ளுபடி பண்றோம். தள்ளுபடி பண்ணாங்களா? இல்ல, அந்த வாக்குறுதியை தள்ளுபடி பண்றோம். அன்னைக்கு சொன்ன வாக்குறுதி வேற, இன்னைக்கு செயலாக்கம் பண்றது வேற. ஏகப்பட்ட சொன்னார்ல, தாய் மாமன் சீர், அப்புறம் வந்து நாத்தனா திட்டம், ஓப்படியா திட்டம்னு ஏகப்பட்ட சொன்னார். ஆனா இன்னைக்கு வந்து பட்ஜெட்ல எதுவுமே இல்லை. ஏன்னு பார்த்தா காசு இல்லை. காசு இல்லை, 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறது தான் போனாச்சே தெரியுமே. எதுக்காக சொன்னீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வரும்னு நினைக்கல, நாங்கள் குத்து மதிப்பாக அடிச்சு விட்டோம், மக்கள் ஓட்டு போட்டு முதலமைச்சர் ஆகிட்டான், இதெல்லாம் செய்ய முடியாதுங்கிற. தாவேக ஆட்சிக்கு வந்த உடனே அடுத்த நொடி பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம்னு. தாவேக ஆட்சிக்கு வந்து அடுத்த நொடி ஆகலையா? ஏன் செய்யல? செய்ய மாட்டாங்க. அவன் தான் புதுசு புதுசாக கதை சொல்லுவானே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதை. கரூர் சம்பவத்தை வச்சு இன்னைக்கு வரைக்கும் மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. கரூர்ல பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு அரசு வேலை கொடுத்தாரு, நாம் தமிழர் கட்சி தடுத்துருச்சுங்கிறேன். நாம என்ன சொல்றோம்? நீ வந்து அரசு வேலை தராத, நீ வந்து எல்லா குடும்பத்துக்கும் தலா 1 கோடி கொடுத்து தொழிலதிபரை மாற்றி விட்டுரு, நாங்கள் வரவேற்கிறோம், இருகரம் குப்பி வரவேற்கிறோம், உன்னை கொண்டாடுறோம், போட்டோம். அரசு வேலை கொடுத்தால் தவறான முன்னுதாரணமாக மாறி போகும். நாளைக்கு வந்து ஒரு கோயில் கும்பாபிஷேகத்தின் போது நெரிசலில் சிக்கி இறந்து போனால் அந்த குடும்பத்தாருக்கு அரசு வேலை கிடைக்குமா? நாளைக்கு திமுக கூட்டத்தில், அதிமுக கூட்டத்தில், பாஜக கூட்டத்தில் யாராவது இறந்து போனா, கட்சி கூட்டத்துக்கு போய் இறந்து போன அந்த குடும்பத்தாருக்கு அரசு வேலை கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப இதையும் செய்யாது. அது அதிகார முறைகேடு என்று சொல்றோம். இல்ல, நீங்க பாதிக்கப்பட்டவங்க வயத்தை அடிக்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன், பாதிக்கப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, 41 பேர் இறந்து போனாங்க, நமக்கு தெரியும். அதே போல அந்த நெரிசலில் சிக்கிக்கொண்டு காயம்பட்டவங்க மட்டும் 104 பேர், ஒருத்தர் 2 பேர்ல 104 பேர். அந்த 104 பேருக்கும் நாங்கள் தலா 2 லட்சம் தர்றோம்னு தாவேகா சார்பாக அறிவிக்கப்பட்டது. அடுத்த மாசம் வந்தா கரூர் சம்பவம் நடந்து ஓராண்டாக போகுது. 2 லட்சம் தருவதாக சொன்ன விஜய் இந்த நொடி வரைக்கும் 1 ரூபா காசு தரல. ஏன் தரல? ஏன்னா அவங்களுக்கு காசு கொடுத்தா அது செய்தி இல்லை, அது வாத பொருள் இல்லை. எது நடந்தாலும் அரசியல் லாபத்தை கணக்குது. சட்டமன்றம் நடக்குதா? பெரும் பெரும் பேரறிஞர்கள், தலைவர் பெருமக்கள், அறிஞர் அண்ணா, கண்ணியமிகு காகிதமில்லத், பெருந்தமிழர் ஜீவானந்தம் போன்ற பெரும் பெரும் தலைவர்களும் அறிஞர்களும் இருந்த அவையது. ஆனால் சட்டமன்றத்தில் பார்த்தா சைகை பண்றாரு, இப்படி கையை காட்டுறாரு. அந்த காட்சியை கொண்ட திரைப்படத்தில் வைக்கிறார், ஜனநாயகன் படத்தில். நீ திமுகவை கிழிச்சு தொங்க விடு, திமுக விமர்சி, அம்பலப்படுத்து, திமுக கேள்விகள், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா சட்டமன்றத்துக்கு ஒரு மாண்பு இருக்கு, ஒரு கண்ணியம் இருக்கு.
சட்டமன்றத்தில் பண்றதை கொண்ட திரைப்படத்தில் வைப்போம்னா இது அயோக்கியத்தனமா இல்லையா? சுயமா சிந்திச்சு பேசுறதுக்கான ஆற்றலே கிடையாது. கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டுல ஆட்சியை பிடிச்சிட்டாரு. ஊடகத்தை சந்திக்கல. ஏன்னா ஒரு கட்சி தலைவர் தான். ஆனா இன்னைக்கு ஆட்சியின் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர், ஊடகங்கள் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது தார்மீக கடமை. ஏன் ஒரு முறை கூட விஜய் ஊடகத்தை சந்திக்கவில்லை? ஊடகம் தினந்தோறும் விஜயை பேசுது. அவர் கம்பீரமாக போனார், கோட் சூட்டோட போனார்ட்டு. கோட் சூட்டு போட்டதை சாதாரண பேசுறானே. அன்பு மக்களே, 9 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சியை கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராசர். காமராசர் ஆட்சி காலத்தில் தான் அத்தனை வளர்ச்சியும், தொழில் வளர்ச்சி, விவசாயத்தில் மறுமலர்ச்சி, பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகள் போனது, மதிய உணவு திட்டம் எல்லாம் கொடுத்தது காமராசர் பெருந்தலைவர். அவர் உடுத்தியது கதர் வேட்டி, கதர் சட்டை தான். அவர் முகப்பொடிவு இல்லை, வசீகரம் இல்லை, கரிஸ்மாட்டிக் இல்லை. ஆனா மக்களுக்கு ஒன்னா களத்துல அந்த தலைவர். ஆனா இப்படி இருக்காரு. அப்படி விஜய் எப்படி இருக்காரா? எதை பத்தியும் கண்டுகொள்ள மாட்டார். ஆனா மேடையிட்டா எழுதி கொடுத்த வசனத்தை எவ்வளவு ஏற்ற இறக்கமா பேச முடியுமோ, உணர்ச்சி பொங்க சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லுவார். என்ன சொன்னாலும் கைதட்ட ஒரு கேவலங்கிட்ட கூட்டம் இருக்குல்ல. தற்குறிங்கிற வார்த்தையை உலகம் முழுக்க பிரபலமாக்கியது தாவேக்காங்கிற கட்சி. அதுலயும் ஒப்பாரிங்கிற கலை அழிஞ்சு வரக்கூடிய ஒரு கலை. அந்த கலையை மீட்டுவாக்கம் பண்ணி மேடையில் அரங்கேற்றம் பண்ற ஒரே தலைவர் விஜய் தான். ஐயோ சதி பண்றாங்க, ஐயோ சதி பண்றாங்க, பழி போடுறாங்க. யார் பழி போட்டா? யாரும் இங்க பழி போடல அவர் மேல. கரூர்ல 41 பேர் செத்து விழுந்தப்ப அவர் என்ன சொன்னார்? என் மேல பழி போடுறாங்கன்னு. விஜய் திட்டமிட்டு 41 பேரை கொன்று குவித்தார் என்று சொன்னால் பழி போடுவது. நாங்க பழி போடல, உங்களால விபத்து நேர்ந்துருச்சு, விபத்துக்கு பொறுப்பேறுங்கிறோம். ஆனால் பொறுப்பேற்க சொன்னா பழி போடுறாங்க. மின்சாரம் தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டு. ஏன் மின்வெட்டுன்னு அமைச்சருக்கே தெரியல. நிர்மல்குமார் ஒரு அதி புத்திசாலி. ஏன்னு கேட்டா சாட்சி வீட்டில் போய் கேட்குறாங்க, என்ன சொல்றது, ஏதாவது சொல்லு. அது ஒரு நாள் ஒன்று சொல்லுது, 2வது நாள் இன்னைக்கு என்ன சொல்றது, இதோட போறியா இல்லை வண்டையே கேட்கவான்னு கேட்குது. சாட்சி வீட்டில் கேட்டுட்டு அப்புறம் சொல்றது. இல்லைங்க, அதாவதுங்க ஏன் மின்வெட்டு ஏற்படுதுன்னா பீஸ்கரையில் பிடிங்கிட்டு போடுறாங்க சமூக விரோதிகள். எப்போ பிடிங்கிட்டு போனாங்க? காலையில். கரண்ட் எப்போ போச்சு? ராத்திரி. சரி, பிடிங்கிட்டு அப்படியே போயிடுறானா? பிடிங்கிட்டு போய் அங்கனே உட்காந்துடுறானா? கழட்டி மாட்டோம்னு. ஏன்டா விட்டு போகுது? தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனா கதையா சொல்றது. இப்ப பார்த்தா மின்சாரமே தட்டுப்பாடு தான் வருது. எல்லா வீட்டுக்கும் பார்த்தா கரண்ட் பில்லு தாறுமாறா ஏறுது. 8000 ரூபாய் கட்டினவன் 20000 ரூபாய் கட்டுறான், 20000 ரூபாய் கட்டுறவன் 50000 ரூபாய் கட்டுறான். ஐயோ ஏறிச்சேங்கிறான். ஏறினா ஒரு பட்சம் இல்லை, பக்கத்துல உட்காந்து விசில் அடி. கரண்ட் இல்லை, காத்து வரல. நின்றா விஜய்க்கு விசிறி ஆச்சு, உட்காந்து விசிறியை வச்சு விசிறு. அனுபவிச்சுதான் ஆகணும், வேற என்ன பண்றது? அன்பு சொந்தங்களே, வாக்குரிமைங்கிறது மகத்தான உரிமை. நாம கடைக்கு போறோம், ஒரு பொருள் வாங்குறோம். பொருள் தரமா இல்லைன்னா நாம கேரண்டி வாரண்டிங்கிறேன். நாம மாற்று பொருளை வாங்கி கொள்ள முடியும், இல்ல அந்த பொருளை சரி பண்ணிக்க முடியும், வாய்ப்பு இருக்கு 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள. ஆனா ஆட்சியை பொறுத்த வரைக்கும் தாவேக ஆட்சிக்கு 3 மாத காலம் கேரண்டி, நல்ல ஆட்சியை கொடுப்பாங்க அப்படின்னு எந்த உத்தரவாதமும் இல்லை, மாற்ற முடியாது. ஒரு முறை வாக்கு செலுத்தி விட்டால் 5 ஆண்டு காலம் இதுதான். ஐயோ நான் தவறு பண்ணிட்டேன், தவறுதலா தாவேக்காக ஓட்டு போட்டேன் நீங்க நினைச்சா கூட அந்த தவறை சரி பண்ணிக்க உங்களுக்கு 5 ஆண்டு காலம் தேவைப்படும். இனிமே நாம் தமிழக கட்சிக்கு வீழ்ச்சியாங்கிறான். நாம் தமிழக கட்சிக்கு வீழ்ச்சி இல்லை, இது மக்களுக்கான வீழ்ச்சி. நாளைக்கு கத்தி கதறப்ப நாங்க பக்கத்துல நின்று உங்க கண்ணீரை துடைக்கலாம், ஆறுதல் சொல்லலாம், எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியாது. 15 ஆண்டு காலம் 16 ஆண்டு காலம் மக்களுக்காக களத்தில் நின்ற நாம் தமிழக கட்சி புறக்கணித்து விட்டு எந்த தத்துவம் இல்லாத தற்கொலை கூட்டத்தில் அதிகாரத்தை கொடுத்தீங்க. பெண்ணாய் போச்சு. விஜயை பார்த்து பல பேர் கிளம்புறான். தனுஷ் நான் வந்தே திருவேன், கட்சி அமைப்புங்கிற தனுஷ். லாரன்ஸ் நானும் அரசியல குதிக்க போறேன். அந்த பக்கம் விஷாலு நான் குதிச்சிட்டேன்.
ஏன்? ஏன்னா ஆட்சியை பிடிக்கிறது இவ்வளவு எளிதா? மக்களுக்காக பேச தேவையில்லை, போராட தேவையில்லை, கருத்தை சொல்ல தேவையில்லை, தத்துவத்தை விளக்க தேவையில்லை, ஊடகத்தை சந்திக்க தேவையில்லை, எந்த கஷ்டமும் பட தேவையில்லை, ரொம்ப எளிதா இருக்கே. அப்ப நாமளும் வந்துடலாம். ஏன்? பல பேருக்கு ஆசை பிறக்கிறது. அதுக்கு காரணம் இந்த கேடுகட்ட கட்சிக்கு வாக்கு செலுத்திய மக்கள் தான். நாம் தமிழர் கட்சி நக்கல் பண்றாராம். நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன். நீங்க தோத்துட்டீங்க இல்லைங்கிற. 2016, 19, 21, 24, 26 5 தேர்தல் காலம். 5 தேர்தல் காலத்தில் நாங்கள் வெற்றியை ஈட்டவில்லை. நாங்கள் சிதறவும் இல்லை, பதறவும் இல்லை. கட்சியோட தொண்டர்கள் வந்து கூட்டணிக்கு போகலாம் என்று சொல்லவும் இல்லை. நாம கூட்டணி கொடுத்து யோசிக்கலாம்னு எங்கள் அண்ணன் சொல்லவும் இல்லை. ஏன்னா நாங்கள் சமரசம் என்ற ஒன்றை தன் வாழ்நாள் முழுமைக்கும் செய்யாத ஒப்பற்ற தலைவனின் பிள்ளைகள். நாங்கள் தொடர்ச்சியா போராடுவோம், களத்தில் நிற்போம். இந்த 5 ஆண்டு காலத்தில் நாம் தமிழர் கட்சியை நோக்கி, நாம் தமிழர் கட்சியை தேடி மக்கள் வரக்கூடிய சூழல் உருவாகும், சத்தியமும் உருவாகும். வர வைப்போம். உங்களுக்கு பிரச்சனை அவலம்னோட விஜய் ஓடோடி வர்றதுக்கு திரைப்படம் இல்லை, வரமாட்டார், ஒருபோதும் வரமாட்டார். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அழுவீங்க, கண்ணீர் வடிப்பீங்க, கவலைப்படுவீங்க. நாங்கள் கூட நிற்போம். ஆனா ஓட்டு போட்டுவேன், நடுத்தர விட்டுருவேன். அறிஞர் அண்ணா வந்து 49 கட்சி ஆரம்பிச்சு 67 ஆட்சி பிடிச்சார். 18 ஆண்டு காலம் ஆட்சியை பிடிக்கிற தருணத்தில் தேர்தல் முடிவு வருது. அண்ணா செய்திகளை கேட்டுட்டு இருக்காரு. திமுக முன்னிலைன்னு வருது வானொலியில். செய்தியை கேட்ட உடனே அண்ணாவோட முகம் வந்து சோகமாக மாறுது. அண்ணா சொல்றாரு, நம்ம குறுகிய காலத்தில் ஆட்சியை பிடிச்சிட்டோம், நாம் இன்னும் பல காலம் பக்குவப்பட்டு பயணப்பட்டு அனுபவங்களை கற்று உணர்ந்த பிறகு ஆட்சியை பிடிச்சிக்கலாம்னாரு. யாரு? அண்ணா. 18 ஆண்டுகள் கழிச்சு ஆட்சியை பிடிச்சதுக்கு. நாம் தமிழர் கட்சி 14 ஆண்டுலாம் நிற்குது. வரக்கூடிய காலம் நாம் தமிழர் கட்சிக்கான காலம். நாம் தமிழர் கட்சியில் 100 விழுக்காடு கொள்கை கோட்பாட்டால் கட்டமைக்கப்பட்ட கூட்டம்.